நாடாளுமன்ற தேர்தல் களம் அனல் பறக்க பிரச்சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலமே வாக்குப்பதிவுக்கு எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் வேட்பாளர்கள். அவர்களுடன் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய கார்த்திகேயன் அப்புசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். களத்தில் நாம் அவரிடம் இருக்கின்றோம், பேசுவோம். வணக்கம். ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் களம். இந்த தேர்தல் களம் வழக்கமான நாடாளுமன்ற தேர்தல் களத்தை விட கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தோடு பயணிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த களம் எப்படி இருக்குது? களம் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களது வெற்றி வேட்பாளராக கார்த்திகேயன் அவர்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்களை, குறிப்பாக 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி அதிமுக அரசு புரட்சித்தலைவர் அம்மா இருக்கும்போதும் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போதும் கேட்டதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதிகமான திட்டங்கள்னால் முழுமையாக சாலைகள், பாலங்கள், கூட்டு குடிநீர் திட்டம், அத்திக்கடுவான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி இவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரும் நல்ல அனுபவம் உள்ளவர், படித்தவர், பண்பாளர். இன்றைக்கி மக்கள் இன்றைக்கு அதிமுக ஆட்சியை எடப்பாடியார் முதலமைச்சர் வர்றதை விரும்புகிறாங்க. அது தெரியுது களத்தில். அதே போல் கோவை மாவட்டம் தொழில்கள் நிறைந்த மாவட்டம். தொழில்களால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தால் தான் வேணுங்கிறத கேட்டு கண்டிப்பாக மத்தியிலும் பெற முடியும், மாநிலத்திலும் நல்லாட்சி வருவதற்கு உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டிக்கிற மாதிரியான ஒரு களம் தெரியுது. அதிமுக, திமுக, பாஜக அப்படின்னு. ஆனால் நீங்கள் பல இடங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாஜக தரப்பில் நாங்கள் எங்களுடைய கோட்டை இது அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பல இடங்களில் மட்டுமில்லை, இங்கேயும் அதே சொல்கிறேன், இருமுனை போட்டி தான். திமுக அதிமுக தான் போட்டி. இதில் பாரதிய ஜனதா கட்சி அது கண்டிப்பாக 3வது இடம் மட்டுமில்லை, எப்பவுமே ஒரு 4% ஓட்டு 3-4 தான் வச்சுருக்காங்க. அவங்க எப்படி போட்டிக்கு வர முடியாது. ஆகவே முழுமையாக இதுக்கு முன்னாடி தெரியும், அவங்க ஒரு தடவை தனியாக நின்றபோது தெரியும், அதிமுகவோட கூட்டணியில் இருந்தங்காட்டி தான் 4 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாங்க. ஆகவே இங்கே அதிமுக திமுக தான் போட்டி. அதிமுக இன்றைக்கு பிரகாசமாக இருக்குது. மக்கள் அமோக ஆதரவுடன் அதிமுக வெற்றி வருவது உறுதி. இப்போ பாஜக தலைவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அதிமுகவுடைய தலைவராக உங்களுடைய பதில் என்ன? அதிமுக தலைவர் அல்ல, அதிமுக தலைவர் எங்களுக்கு எடப்பாடியார் தான். எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். நேற்று இன்றைக்கு பொள்ளாச்சியில் தெளிவான பதில் சொல்லியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த தலைவருக்கும் திமுகவுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதாவது ஒரு தேவையில்லாத கேள்விகளுக்கு நான் எப்போ பதில் சொல்கிறதில்ல. நான் முன்னாடி சொன்ன பதிலே அது வந்துருச்சு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இதில் பாரதிய ஜனதா கட்சி 3வது இடம். ஆகவே அவங்கள பற்றி பேசி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நாங்கள் களத்தில் இருக்கிறோம், வெற்றி உறுதி. நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு கண்டிப்பாக வாக்கு கிடைக்கும். எங்களது கார்த்திகேயன் வெற்றி பிரகாசமாக இருக்குது. அவர் வெற்றி பெற்றால் கோவை மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்கள் தருவார். நன்றி, வணக்கம்.